ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஸ்னீக்கர்ஸ் வந்து செல் பண்ணுறது, எந்த இடத்துல செல் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி செல் பண்ணலாம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் இது. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஃபர்ஸ்ட்டு ஸ்னீக்கர் செல்லிங்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸ்னீக்கர் செல்லிங்னா நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸில் மட்டும்தான் செல் பண்ண முடியுன்றது கிடையாது. நம்ம அமேசானில் செல் பண்ணலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் கூட செல் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக் எக்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்டாக் எக்ஸில் வந்து நம்ம செல் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். மற்றபடி காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்னீக்கர்ஸை வந்து எப்படி செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்னீக்கர்ஸ் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்ன்ற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். எதில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், மொபைல் ஃபோனில் தான் பண்ண போகிறேன். ஸோ மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ வந்து மொபைல் ஃபோன்லேயே பண்ணுறது வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ்குள்ளார போயிடலாம். ஹோம் பேஜ்குள்ளார போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரிஸில் வந்து நம்ம ஸ்னீக்கர்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்னீக்கர்ஸை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னீக்கர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் எப்படி மாறுதுன்னா மார்க்கெட் வேல்யூனால தான் மாறுது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்னீக்கரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னீக்கர் பார்த்திங்கன்னா அதோட பிட் ப்ரைஸ் வந்து $473. ஸோ வந்து இது சைஸ் 5ல் இது பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலு. ஸோ வந்து சைஸஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5ல் ஸ்டார்ட் ஆகி 16ல் முடியும். 16ல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு $9,000 வந்து டாப் ப்ரைஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து செல்லுக்கு போனோம்னா செல்லில் பார்த்திங்கன்னா அதேமாதிரியே வந்து 5ல் ஸ்டார்ட் ஆகி 16ல் முடியுது. ஸோ நீங்கள் வந்து விற்க போகிறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சைஸில் வேணாலும் விற்கலாம். 16க்குள்ளே தான் விற்க முடியும். 5ல் ஸ்டார்ட் ஆகி இப்போ நான் வந்து செல் பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறேன். செல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதேமாதிரி சைஸஸ் காமிக்கும். நான் வந்து 10 செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஷூ வந்து வெளியில் வந்து $180 வாங்கியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஷூவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து $682. ஸோ இந்த ஸ்னீக்கர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது இதை பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு $682 நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா வந்து $502 வருது. அடுத்ததாக நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். பேங்க் டீட்டெயில்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேபால் அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். பேபால் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்னீக்கரை வந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களோட ஸ்னீக்கரோட டோட்டல் வந்து பேமெண்ட் மெத்தட் எவ்வளோ வருது, அப்புறம் வந்து உங்களோட ஷிப்மெண்ட் எவ்வளோ ப்ரைஸு, அப்புறம் வந்து எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாமே டாலர்ஸில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்தியன் அமௌண்ட்டாகவே. இப்போ யூஎஸ்டியில் இருக்குது, நம்ம வந்து ஐஎன்ஆரில் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம அந்த பேபால் அக்கௌண்ட்லேயே போயிட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து ஈஸியான ஸ்டெப்பாக தான் இருக்கும். 1 or 2 டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும். மெயிலில் வந்து உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து அவங்க மேக் ஷூர் பண்ணி ப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து ஷிப் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து பாக்ஸ் ரெடியாக இருக்குது. பாக்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மெயிலில் கொடுப்பாங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களோட யூபிஎஸ் லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா யூபிஎஸ் லொக்கேஷன் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கும். சிலது வந்து வேறு எங்கேயாவது டிஸ்ட்ரிக்டில் கூட இருக்கலாம். பட் ஆனால் வந்து சேலமில் பார்த்திங்கன்னா கிடையாது. அதேமாதிரி உங்களோட லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சேலமில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கரூரில் போய் செல் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி சென்னையிலையும் நீங்கள் செல் பண்ணலாம். அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே போய் ஷிப்மெண்ட் பண்ணணும், உங்களோட பேக்கேஜ் வந்து நீங்கள் எங்கே போய் கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து யூபிஎஸ் லொக்கேஷன் ட்ராக்கிங்கில் போயிட்டு நாங்கள் வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் வந்து பார்த்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.